ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னை ட்ரிப்பையுமே முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன்ல, சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே 2 ஃப்ரெண்ட்ஸு என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொன்னதுக்காக நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு ஏதோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று தான் நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்குமே வந்தேன். வந்ததும் செம்ம டயர்டு. வீடியோ போடலாம், அவங்க கமெண்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் பயங்கர டயர்டு. ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி தான் சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா நேராக வீட்டுக்கே கல் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்கள் பொறுமையை நான் ரொம்ப சோதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, ஓகே, நம்மளை நம்பி 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணணும்ல, ஸ்டோரியை சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனையுமே எடுத்துகிட்டு இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன். இப்போது நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்கலாம்? பாய்சனஸ் லவ் அந்த சீரீஸை நான் இன்னும் பார்க்கல. 3 எபிசோடோட நிற்கிது. ஸோ இன்னுமே 2 டேஸ் டைம் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நம்ம அந்த 2 நாள் கேப்லேயும் ஸ்கூல் லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டு நம்ம எதோட பார்த்துருந்தோன்னா, திவ்யா ரொம்பவே கோவப்பட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. பவிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு. பவி அவங்க சீக்கிரட்டை சொன்னாங்களா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸுக்கு என்னாச்சு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி திவ்யா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னாச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நான் பவிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டேன். அவள் எதுக்குமே பதிலும் சொல்லலை. அவள் சொல்ல வர்ற நேரம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அதனாலயா என்னவோ தெரியலை. ஸோ எல்லாருமே வந்ததும் ப்ரேயருக்குமே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயருக்கு பவி அப்படி எல்லாரையும் ஏமாற்றி கூப்பிட்டுட்டு போயிட்டா. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாமலே நானும் போனேன். ஆனாலும் நான் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. எனக்கு இன்னுமே அந்த கோவம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே அமைதியாக இருந்தேன். அன்றைக்கி கிளாஸ் டைமும் போச்சு. பவி என்ன நோட் பண்ணா, நான் கோவமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது அவளுக்குமே நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குமே வந்தது. பசங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போவுமே கிரவுண்டில் போய் தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக எல்லாருமே கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நானுமே சொன்னேன். அப்போ பவி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சின்னதாக ஒரு கண்ணை காமிச்சா. அவள் அப்படி காட்டவும் எல்லாருமே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா என்ன? இல்லை பவி அவங்கக்கிட்ட சொல்லிட்டாளா என்ன, எதுவுமே தெரியல. அவள் அப்படி ஒரு சின்ன கண் அசைவை பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நானும் பவியை மட்டும்தான் கிளாஸில் தனியாக இருந்தோம். அப்போ பவி சொன்னான், எதுக்காக நீ இப்போ இப்படி கோவமாக இருக்க, வா சாப்பிட்லாம், உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு அவளே என்னோடய பேக்கில் இருந்து எடுத்தா. சாப்பாடை எனக்கு அப்படி ஊட்டி விட்டா. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எது இவளா சாப்பாடை ஊட்டி விடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு அதிர்ச்சி தான். ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாத்தையுமே அவகிட்ட இருந்து இது எல்லாமே எனக்கு கிடைக்கிதுங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்சேன், அப்போது கோவமாக இருந்தா இவன் நம்மளை கேர் பண்ணிப்பாளா, நம்மக்கிட்ட அன்பாக நடந்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலை. உடனே சொன்னா, இப்போ உன்னோட மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் இன்னைக்கு எனக்கு ஏன்னா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காகத்தான் ஊட்டி விட்டேன். என்னாலுமே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதானே, நீயாவது இப்படிலாம் சாஃப்டாக நடந்துக்கிறதாவது நான் தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போந்தான் எனக்குமே தோணுச்சு, இப்போ இந்த சாப்பாடு இதை நான் எடுத்துகிட்டு வரலையே, இது என்னோட சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பவிக்கிட்ட கேட்டேன்.
அப்போ ஆமாம், யார் சொன்னது இது ஓ சாப்பாடை தான் நான் ஊட்டி விடுறேன்னுட்டு? இன்னைக்கு நான் உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நானுமே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இன்னுமே ஹாப்பி தான். உன் கையில் இன்னுமே அடிபட்டிருக்கு, சரியாகலை. அதுக்குள்ளே நீ இது எல்லாத்தையுமே செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தோணுச்சு, செஞ்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். அப்போவும் நான் அமைதியாக தான் இருந்தேன். அதை பார்த்துட்டு அவளே கேட்டா, சரி சொல்லு திவி, உனக்கு இப்போ என்ன தான் தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்னோடய ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுதானே? நீயே சொல்ல, என்னோடய அம்மாவுக்கு அப்படி என்னதான் ஆயிருக்கும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட கேள்வி அப்படி என்கிட்ட திருப்பி கேட்கவும் எனக்கு இன்னுமே கோவம். பவி, நீ சொல்கிறதா இருந்தால் சொல்லு, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதை சொன்ன நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறதா இருந்தா வேணாம். இந்த மாதிரி நான் கேட்ட கேள்வியை எனக்கே திருப்பி கேட்டு என்னை இன்னும் கோவப்படுத்தாத அப்படின்னு சொன்னேன். உடனே பவி, சரி சரி, நீ இப்போல்லாம் ரொம்ப தாண்டி கோவப்படுற, அமைதியாக இரு, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் சொன்னான், என்னோட அம்மா நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னது சூசைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தவும், பவி அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சண்டை போல், அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு 5 இல்லைன்னா 6 வயசு இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக தான் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வேகமாக அவங்களோட ரூமுக்கு வந்தாங்க. ரூமுக்கு வந்து கதவை பூட்டிக்கிட்டு ஒரு சேலையை எடுத்து ஃபேனில் மாட்டினாங்க. எனக்கு அப்போ தெரியலை எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நானும் சேலையை எடுத்து ஏதோ தொட்டில் தான் கட்ட போகிறாங்க அப்படின்னு கூட நான் நினச்சேன். அப்போது நான் 5 வயசுல என்னால் நடக்க முடியாது, ஆனால் நல்லா பேசுவேன், அவ்வளோ அழகாக பேசுவேன். நடக்க முடியாது, அது ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே போலியோ அட்டாக் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எழுந்து நடக்க முடியாது, ஒரு இடத்துல தான் இருப்பேன், ஆனால் நல்லா பேசுவேன். அன்னைக்கு அந்த ரூமில் என்ன நடந்துச்சு, ஏன் அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுதுகிட்டே அந்த சேரீ எடுத்து ஃபேனில் மாட்டினாங்க. நான் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது அம்மா என்னோட முகத்தை கூட எட்டி பார்த்தாங்க. நான் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படி அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அப்போது சடனாக அவங்க அந்த ஸ்டூலில் ஏறி நின்னாங்கல்ல, அதை தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த ஃபேனில் அப்படி தொங்கி விழுந்து அப்படி தொங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ண எனக்கு தெரியலை. நான் அந்த ஸ்டேஜில் என்னால் எழுந்து நடக்க முடியாது. அம்மா கிட்ட போயிட்டு ஏம்மா இப்படி பண்ணுற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அப்படி படுத்திருந்தேன், அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே நான் என்ன நடக்குதுங்கிறத. அம்மா என்னோட கண்ணு முன்னாடியே அப்படி துடிச்சு அப்படி இறந்து போகிறத நான் ஃபுல்லாக பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே இது எல்லாமே நடந்துச்சு. ஒரு அம்மாங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தன்னோட பிள்ளைக்காகவே வாழ்வாங்கல்ல. என் அம்மா அதை ஏன் பண்ணலை? நான் அவங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். பிள்ளைய பார்த்தா மனசு மாறிடும்னு சொல்லுவாங்க, சாகணும் கூட தோணவே தோணாது. ஆனால் அன்னைக்கு நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். என்னையுமே பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சு. அம்மாவை வெறுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்குள்ளே அன்னைக்கு இருந்த கோவம், வெறுப்பு, இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்ததுனாலையோ என்னவோ தெரியல, அன்னைக்கும் நான் அழுகலை. இப்போ வரைக்கும் எனக்கு அழுகன்னா என்னன்னே தெரியலை, அழுகையும் வரலை அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியல. என்கிட்ட கேட்டா, ஏன் தேவி, நான் இருக்கேன், என்ன சண்டையாக இருந்தாலும் எனக்காக என் அம்மா இருந்திருக்கணும்ல, எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கேட்டா. ஏன் தேவி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேசாத, அதை விடு, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். உன்னோட கஷ்டத்தில் நான் இருக்கணும், உன் கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அதை பற்றி எதுவுமே பேச வேணாம், நான் எதுவுமே இதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்கையே வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது ஏன் இவ்வளோ கோவப்படுறா எதனாலன்னு சொல்லிட்டு என்னால் அவளை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்போவும் சொன்னான், அம்மாவை பற்றி சொல்லிட்டேன்ல, அப்பாவுக்கு என்னாச்சு தெரியுமா? அப்பா ஒரே குடிப்பார், ரொம்பவே குடிப்பாங்க. அப்போது இதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் நான் ஒரு நாள் அப்பாவை பிடிச்சி நல்லா திட்டிட்டேன். இருந்தா ஒழுங்கா இருக்கணும், இருந்தா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக இருக்கணும், எங்களால் பார்த்துக்க முடியும், நாங்கள் எங்களை பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நான் அப்பாவை திட்டுனேன் அப்படின்னு சொன்னா. நான் உடனே ஏடி அப்பாவையுமா, அப்பாவை கூட இந்த அளவுக்கெல்லாம் நீ திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவள் சொன்னா, அப்போவாச்சும் அவர் திருந்துவார், அவர் குடிக்காமல் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்போவுமே நான் திட்டினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இந்த குடி தான் முக்கியம், உங்களை விட எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே என்னோட அக்கா தான். அக்கா அவள் படிப்பையும் பார்த்துட்டு எனக்கு இந்த காலில் பிரச்சனை, இந்த போலியோ அட்டாக் இருந்ததில்ல, அதையுமே சரி பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் அக்கா தான் எல்லாமே, அக்கா தான் ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு அக்கா தான் எல்லாமே. எனக்கு ஊரில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு நிறைய இருக்குது, நிறைய சொந்தங்கள், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட உன்னோட ஃபேமிலி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்னோடய அக்காவை மட்டும்தான் சொல்லுவேன். என் ஃபேமிலி நானும் என் அக்காவும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். என்னாலையுமே புரிஞ்சுக்க முடிஞ்சது அக்கா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, அக்காவும் இவளை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவன் சொல்லும்போது தான் அன்னைக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. எனக்கு அப்படி கண்ணே கலங்கிருச்சு. அதுக்கு மேலே என்ன சொல்ல, என்ன பேசுறது, அவளுக்கு எப்படி சொல்கிறது, அவகிட்ட என்ன சொல்ல எதுவுமே தெரியலை. ஆனால் பவி ரொம்பவே நார்மலாக எடுத்துக்கிட்டு பேசினா. போதுமா, இல்லை இதுக்கு மேலே நீ எதுவும் தெரிஞ்சுக்கணுமா, இன்னும் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்டா. நான் சொன்னேன், இல்லை சாமி போதும்டா, எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதுக்கப்புறம் எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறம் 10th ஃபைனல் எக்ஸாமும் வந்துச்சு. கிளாஸில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. பவி என்கிட்ட கேட்டா, நம்ம இதுக்கப்புறம் இந்த லவ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஸ்டடீஸை கொஞ்சம் பார்ப்போம், எக்ஸாமே வருது, ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னதும் நானுமே சரி ஓகே நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அப்படின்னு சொன்னேன். நம்ம அதுக்கு மேலெலாம் எதுவும் பேசலாம் முடியாது, சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ என்ன சொன்னாலும் ஆமாம் அது மட்டும்தான். ஸோ நானுமே சொன்னேன். அப்போது பவி மறுபடியும் யோசிச்சுட்டு, இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணலாமா, லவ் ப்ளஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்டா. எனக்கு இவ என்ன சொல்கிறா, மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு, அது எப்படி லவ் ப்ளஸ் ஃப்ரெண்டு அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போது இரு அதையுமே நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னவ மறுபடி மிஸ்ஸு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. இப்போவும் அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆமாம் அவ்வளோதான், நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்குமே சொன்னாங்க, கிளாஸில் எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணணும், ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸு கிரவுண்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ கிளாஸ் பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லாருமே கிரவுண்டில் தான் இருந்தோம், கிரவுண்டில் தான் கிளாஸுமே போச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்தோம். அன்னையிலேருந்து கிரவுண்டில் தான் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ எல்லாருமே டேரெக்டாக கிரவுண்டுக்கு போனோம். அப்போது பவியை வந்ததும் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், என்ன உனக்கு எல்லாம் மறந்துருச்சா என்ன, நேற்று தானே அனௌன்ஸ் பண்ணாங்க கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீ வந்த உடனே கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறியன்னுட்டு நானுமே கேட்டேன். அவள் அதெல்லாம் கேட்கல, நீ வா போகலான்னு சொல்லிட்டு என்னோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிளாஸுக்குமே வந்தா.
எல்லா ரூமும் பூட்டி இருந்துச்சு. 6th ஸ்டாண்டர்டு அது மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே போனதும் என்னோட கையில் ஒரு சாக்லேட்டையுமே கொடுத்தா. நான் பார்த்தேன். இந்த ஒரு சாக்லேட்டை கொடுக்கறதுக்காகத்தான் என்ன நீ இங்கே வர சொன்னியா? இதை நீ கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே பவி, நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு நீ ஒரு கேள்வி கேட்காத. நான் காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அப்பவும் சரி இவகிட்டெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி அப்படி வாயில் வச்சேன் சாப்பிட்றதுக்காக. உடனே அவள் டக்குனு என் பக்கத்தில் வந்து நான் வாயில் வச்சுருந்தேன்ல அந்த சாக்லேட்டில் பாதி அப்படி கடிச்சு அவள் எடுத்துக்கிட்டா. எனக்கு இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியிலே இருந்தேன். சாக்லேட்டு கொடுத்தா, சாப்பிட சொன்னா, அவள் எடுத்துக்கிட்டா, அவள் சாப்பிட்றா அப்படின்ட்டு நான் அதிர்ச்சியிலே நின்னேன். அப்படி முழிச்சேன். உடனே அவள் எல்லாத்துக்கும் நீ இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது? ஒன்று இப்படி தெரு தெருன்னு முழிக்கிற, இல்லைன்னா கேள்வியாக கேட்டு சாகடிக்கிற, என்ன தான் பண்ணுறது உன்னைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே ஹக் பண்ணான். ஹக் பண்ணிக்கிட்டு சொன்னான், இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதுக்காக தான் இந்த சாக்லேட்டு, இந்த குட்டி சர்ப்ரைஸ் எல்லாமே அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி பர்த்டேன்னு சொன்னதும் எனக்கு பர்த்டேன்னு சொன்னவளுக்கு என்ன செய்கிறது, என்ன கிஃப்ட் கொடுக்கறது, என்ன எப்படி விஷ் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியலை. அப்படியே அசையாமல் நின்றுக்கிட்டே இருந்தேன். நானும் இது வரைக்கும் அவகிட்ட உனக்கு என்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டதே இல்லை. அவளை என்கிட்ட சொன்னதுமே கிடையாது. அப்படி தான் அந்த 4 வருஷம் தெரியவே தெரியாது. அப்போ அவளே சொன்னான், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொன்னதில்லை, ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ உன்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். என்னோட பர்த்டே எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். 2 பேரும் கோவிலுக்கு போவோம், வீட்டிலே செலிப்ரேட் பண்ணுவோம், அதோடு முடிச்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு என்னோட பர்த்டே உனக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் நீ என்கிட்ட உன்னோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லிட்டு நீ கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ என்கிட்ட அதை கேட்கவே இல்லை, உனக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியலை நான் ஏன் கேட்கல, இவகிட்ட தான் கேட்டால் ஒன்றுமே கிடைக்காதே, அதனாலவா என்னன்னு தெரியல, நானுமே எதுவுமே கேட்டுக்கல. அப்போ மறுபடியும் இன்னொரு அதிர்ச்சி ஒன்று கொடுத்தா. என்னோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணான். அப்போவும் அதிர்ச்சி தான். என்னடா இது, ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்கே அப்படின்ட்டு நான் அப்படி உறைஞ்சி போய் நின்னேன். அப்போவும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உனக்கு ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு, மே 10 அதுதான் உன்னோட பர்த்டே டேட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. எனக்கு அப்போவும் ஷாக்கு தான். எப்படி உனக்கு இது எப்படி தெரியும்? ஸ்கூலில் ரெக்கார்டில் கூட என்னோடய டேட் ஆஃப் பர்த்து தப்பாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி நீ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட? ஒருவேளை என் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே எதுவும் அம்மாவா, அவங்க சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க கிட்டெல்லாம் எதுவும் கேட்கல. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு நான் மறுபடியுமே கேட்டேன். ஆனால் அவள் சொல்லவே இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரி வா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. எனக்கு இன்னுமே கோவம். என்னது, நீ ஏன் வந்த, சாக்லேட்டு கொடுத்த, கிஸ்ஸை கொடுத்த, இன்னைக்கு தான் உன் பர்த்டேன்னு சொன்னேன், இப்போ நீ ஏன் போகலான்னு சொல்கிற, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியாது. உனக்கு என்ன கேட்கணுமோ, நீ என்ன கற்றுணுமோ அது எல்லாத்தையுமே கிரவுண்டில் போய் கற்று, நான் எல்லாத்தையுமே அங்கே வச்சு கேட்டுக்கிறேன், இப்போ வா போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பிடிச்சி கூப்பிட்டா. நான் அதெல்லாம் முடியாது, நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் சொன்னா, இங்கே பாரு, நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான், எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். இப்போ பாரு, இன்னைக்கு நான் என்னோடய பர்த்டே என்னைக்குன்னு சொல்லியிருக்கேன், நம்ம அழகாக இந்த சாக்லேட்டை சாப்பிட்டோம், இந்த விஷயத்த நான் உன்கிட்ட எவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்கேன், இந்த மெமரிஸை நான் உனக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கேன், இந்த மூமெண்ட்டை அந்தளவுக்கு அழகாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். உனக்கு ஒரு விஷயம் எப்போ தெரியணுமோ நான் அதை அந்த டைமை கரெக்டாக சொல்லுவேன். எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் இருக்க தெரியாது, நான் எப்படியோ
அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு பக்கம் பக்கமாக பேசுகிற? நான் கேட்டதுக்கு என்றைக்குமே டைரெக்டாக பதிலே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், நீ இப்போ வர்றியா இல்லையா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. உன்கிட்ட எல்லாம் இங்கே இருந்தெல்லாம் நின்று கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனான். நானும் அவள் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வருவா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அவள் வரமாட்டா. ஸோ நானுமே போனேன். என்னை பார்த்ததும் அவள் சிரிச்சுக்கிட்டு என்ன வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்டா. இங்கே பாரு, நான் கோவப்படுறேன், அங்கே நிற்கிறேன், என்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உனக்கு தோணவே தோணாதா அப்படின்னு கேட்டேன். அப்போ பவி சொன்னா, இந்த பாரு, நான் யாரையுமே இது வரைக்கும் சமாதானப்படுத்தினது கிடையாது, எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது, நான் இப்படி தான், நீ எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இரு, நீ நீயா இரு, நான் நானா இருக்கிறேன். ஒரு சின்ன லவ் வந்ததுக்காக என்னை அப்படியே என்னால் மாற்றிக்க தெரியாது, என்னால் மாற்றிக்கவும் முடியாது, இப்படி தான், இப்படியே இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பித்தேன். சரிம்மா வேணாம், இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்கல, உன்கிட்ட எந்த ஒரு பதில் வராது, நீ சொன்னதைத்தான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதத்தான் நீ அதையும் சொல்லுவேன், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நானுமே சொன்னேன். அப்போது மறுபடியும் குழப்புனா, நீ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கரெக்டான டைமில் நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னான். சரி, நீ சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, நான் எதுவுமே தெரிஞ்சிக்கே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமு, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எங்களுக்கு ஹிந்தி தான். எல்லாருமே ஒரு பதட்டத்தோட ஒரு டென்ஷனோடு இருந்தாங்க எக்ஸாமில். ஸோ ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். ஆனால் பவி அப்படி இல்லை, என்னோடய தோளில் சாஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படி அமைதியாக இருந்தா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, அவள் என்ன தூங்கிட்டாளா, அவளை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லவும், அவங்க சொன்னதை கேட்டுட்டு, இந்த பாரு உங்களெல்லாம் கொன்றுவேன் பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் தூங்கு மூஞ்செல்லாம் இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டா. நாங்கள்லாம் பதட்டத்தில் இருக்கோம், நீ மட்டும் என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். இங்கே பாருங்கள், எக்ஸாமுக்கு இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது, இப்போ எதையும் கிளிக்கலாம் முடியாது. ஸோ என்ன தெரிஞ்சதோ அதை எக்ஸாமில் போயிட்டு எழுதிட்டு வாங்க, இந்த பிட் அடித்து மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சு கொன்றுவேன் உங்களை அப்படின்னு சொன்னான். கேட்டதும், என்னடா இவ இந்த அமைதி பொறுமையாக பேசுகிற பழக்கமே கிடையாதா, எப்போவுமே இந்த மாதிரி அடித்தடி தானா அப்படின்ட்டு நான் கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சு, நாங்கள் ஆல்ரெடி நிறையவே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். நான் இதெல்லாம் பார்த்ததுமே இல்லையே அப்படின்னு நான் சொல்லவும், நீயும் இது எல்லாத்தையுமே பார்ப்ப அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அடுத்த நாள் எக்ஸாம். அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோம். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்தோம். அப்போது நான் தான் பவிக்கிட்ட கேட்டேன், எக்ஸாம் எப்படி எழுதினேன், நல்லா பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையில் சொன்னான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமாக முடிஞ்சுது. அந்த ஒவ்வொரு எக்ஸாம் முடியதும் எக்ஸாம் முடிஞ்சிட்டுன்னுட்டு ஒரு வகையில் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 1.5 மாதம் ஆனுவல் லீவு. பவியை பார்க்காம எப்படி இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்னொரு வருத்தம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இந்த 1.5 மாதம் எப்படி நாளை ஓட்டுறது, அவளை பார்க்காம எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம், கையில் ஃபோன் இல்லை, பார்க்க முடியாது, பேச முடியாது. 1.5 மாதம் அது அந்தளவுக்கு ஈஸியெல்லாம் இல்லையே. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் லவ் ஸ்டார்ட் ஆச்சு, அவ கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிரேக் வரணுமா, இதை நான் எப்படி கடந்து வரப்போகிறேன் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இந்த லீவில் என்ன பண்ணாங்க, எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்பட்டுமா, இன்னுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் செம்ம காண்டாயிருவீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக நான் போகிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். ஓகேவா? இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன்.
இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கோம்ல. ஸோ இந்த வருஷத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். இந்த வருஷத்தில் நீங்கள் மறக்க முடியாத நிகழ்வுன்னா அதை எது சொல்லுவீங்க? உங்கள் லைஃப்பை ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட்டு, ஏதோ ஒன்று உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள், மறக்க முடியாதன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மேலே இருக்க மாட்டேன். ஓகே. தேங்க்யூ.